Okay. Good afternoon to everyone. Now we come into the subject geography. Geography நாம இப்ப பார்க்க போறது climatology. Generally geography 3 parts differentiate பண்ணுவாங்க. ஒன்னு geomorphology, ஒன்னு climatology and then oceanography. The geomorphology it's regarding the land masses and landforms in the earth. அதாவது நிலம் சார்ந்த பகுதிகள் எரிமலை earthquakes அதை சம்பந்தப்பத்தி படிக்கிறது எல்லாமே geomorphology ல வரும். And then in climatology it mainly based on the atmosphere. வான்வெளி மண்டலம் வளிமண்டலம் என்று அப்படினு சொல்ற காற்று சம்பந்தமான விஷயங்கள். For example wind, rainfall, atmospheric pressure and temperature இது எல்லாமே climatology ல வரும். We going to discuss about climatology now. And then oceanography is another aspect which totally regarding the ocean informations. For example, El Nino, La Nina, and we discuss in the oceanography. Now coming to the point, climatology. Atmosphere. Atmosphere, it is just a composition of air. நிறைய காற்று சேர்ந்த இதை வந்து நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியர்ல மொத்தம் 5 இதை இது பண்ணுவோம் நம்ம லேயர்ஸ். First one is troposphere, stratosphere, mesosphere, thermosphere, ionosphere. இதுக்கு அடுத்து 6th one இருக்கு, that is called exosphere. அதாவது இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து டோட்டலா வெளியே இருக்கிற அவுட்டர் லேயர் பேர் exosphere, that is outside, that is we called exosphere. Okay, coming to the point, this troposphere அப்படிங்கிறது it is a very first layer of the atmosphere. இது வந்து இப்போ எர்த்ல இருந்து it is around in polesல first earth shape அதை பத்தி பார்க்கலாம். Earth is not a merely spherical shape, it is geoid shape, that is look like some geoid. Okay, earth மாதிரி இருக்கிற ஷேப் என்று அதோட மீனிங். இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு அன்ரிலேட்டட் டோபோகிராஃபி மாதிரி தான் இருக்கும். as a இதுல சென்டர், that is in the equator regions, அது ரொம்ப பல்ஜா இருக்கும். இந்த போல்ஸ்ல it will be a narrow side. Okay, இந்த போல்ஸ்ல இருந்து just 18 kilometers for troposphere. அதுவே நம்ம இதுல இருந்து பார்த்தோம்னா it will be 80 kilometers. Okay, troposphere. Okay, இந்த troposphereல எப்பயுமே clouds இதெல்லாமே நிறைய இருக்கும். Okay, இன்னொரு important point, when we going to further heights the temperature will lesser in case of the troposphere. I am saying நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்ல போறோமோ அப்பப்போ நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா ஆயிட்டு இருக்கும். that is we called as lapse rate. ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் நம்ம போக போக டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே போச்சுன்னா it is called as lapse rate. first climatology நம்ம பார்க்கறப்போ ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், the temperature is inversely proportional to pressure. Temperature inversely proportional to pressure. அதாவது டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா பிரஷர் கம்மியா இருக்கும், பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். Okay, these are the main thumb rule we want to get in mind when we read the climatology. That is, temperature is inversely proportional to pressure. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்ல போறோமோ அந்த டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே போறதுக்கு வந்து நம்ம சொல்ற பேரு லாப்ஸ் ரேட். ஓகே, நவ இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருந்து நம்ம போகும்போது இந்த கிளவுட்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்கும், that is we called as troposphere. இதுக்கு மேல போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்து அதுக்கப்புறம் இன்னும் கம்மியாயிட்டே போகும், that is called we say called a second layer, that is called stratosphere. Okay, இது வந்து it's approximately ஒரு 80 kilometers தாண்டி இருக்கிறது எல்லாமே
ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வரும். ஸ்ட்ராட்டோஸ்பியரோட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா அந்த இடத்துல கிளவுட்ஸ் இருக்காது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்ஸ் ஆகட்டும் இல்லை எனி அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹியூமனால் மேட் பண்ணது ஃபார் சேட்டலைட் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுனாலோ இட் வில் கோ அபோவ் த ட்ரோபோஸ்பியர், தட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். அந்த இடத்துல டெம்பரேச்சருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் ஏரோப்ளைன்ஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக அங்கே போகலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து அங்கே இருக்கிற ஓசோன் லேயர். ஓசோன் லேயரோட முக்கியமான ரோல் என்னன்னா சூரியனிலிருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் which have very less wavelength but have huge impact on the skins of the living beings. அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம ஹியூமன் மேலேயோ இல்லை அனிமல்ஸ் மேலேயோ அதாவது பட்டுச்சுனாலே இட் வில் காஸ் அ ஸ்கின் கேன்சர். இட் இஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். நம்ம நிறைய லெபார்டரிஸில் கூட பார்த்துருப்போம் அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இந்த இதுதான். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து இந்த ஓசோன் லேயர் வந்து அப்சார்ப் பண்ணி நமக்கு நல்ல ரேடியேஷனை எர்த்துக்குள்ளே பாஸ் ஆக விடுது. ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதுக்கு இன்னொரு பேர் ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோன் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியர். மீசோஸ்பியர் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் இன்டர்மீடியரி. இது போக போக இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக ஆகும். அந்த இடத்துல வந்து நமக்கு டெம்பரேச்சர் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். இதோட ரோலுங்கிறது ரொம்ப கம்மி தான். தட் இஸ் இன் ஃபார் த மீசோஸ்பியர். இன் ஃபார் தெர்மோஸ்பியர் இந்த இடத்துல கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஓகே, இதோட முக்கியமான ரோல் என்னன்னா அவுட் சைட் ஸ்பேஸ்லேருந்து வர மீட்டியோரைட்ஸ் எரிக்கற்கள் அதெல்லாமே இந்த லேயருக்கு வந்தால் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே மீட்டியோரைட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதாகும். ஆனால் எர்த்து மாதிரி இடத்துல அது வந்து உள்ளே வந்து அது மோதி பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, நிறைய விண்கற்கள் வந்து அந்த மாதிரி நம்ம பூமியை நோக்கி வரும்போது அது ரொம்ப ஃபோர்ஸாக வரும். இந்த தெர்மோஸ்பியரை ரீச் ஆகும்போது என்ன ஆகும், அது வந்து அங்கே இருக்கிற அந்த டெம்பரேச்சரில் வந்து அது இது பண்ணாமல் அந்த இடத்துல வெடித்து செதறிடும். ஓகே, சின்ன சின்ன கல் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற கல்லாக இருந்தாலும் அது வந்து நல்லா அங்கேயே இடத்துல வெடித்து செதறிடும். ஓகே, தட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் தெர்மோஸ்பியர். அயனோஸ்பியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறது இந்த சேட்டலைட் இது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த அயனோஸ்பியரில் பண்ணுவாங்க. எக்ஸோஸ்பியரில் போக போக நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன். நமக்கு சன்ரைஸ் வருது as we are in the plains. இப்போ சென்னை வந்து ஒரு பிளைன்ஸில் இருக்கு. ஓகே, சென்னை இஸ் இன் பிளைன்ஸ். பிளைன்ஸ்னா சமவெளி. இதை விட கொஞ்சம் நல்லா எலிவேட்டடா அதாவது கொஞ்சம் நல்லா ஹைட்ல இருக்கிறதுக்கு பேர் பிளாட்யூ. பிளாட்யூ அப்படின்னா எலிவேட்டட் பிளாட்லேண்ட். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல போயிட்டு அங்கிருந்து நல்லா சமமா இருக்கிறதுக்கு பேர் பிளாட்யூ. ஓகே, இந்த இடத்துல சென்னை நம்ம சொன்னா பிளாட்யூ மாதிரி ரீஜன்ஸ் வந்து பெங்களூர் சொல்லலாம். தட் இஸ் பிளாட்யூ. இது பிளாட்யூல இருந்து இன்னும் சில ரீஜன்ஸ் ரொம்ப ஹைட்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹில்ஸ். ஊட்டி மாதிரி இடம் சென்னை, பெங்களூர், ஊட்டி. ஓகே, ஹில்ஸ் மாதிரி இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. கடல் இருக்கிற சென்னையில டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் the effects of the air. Okay, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் temperature is directly inversely proportional to pressure. Okay, இந்த சென்னை மாதிரி இடத்துல pressure வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். Okay, pressure is very low. Okay, சீல இருக்கிறது. இன்னொன்று air அப்படிங்கிறது it's just a compound of molecules, mixture of gases, that is air. இந்த gases வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா we call it as wind. Okay, the motion of air is called wind. Okay, wind அப்படிங்கிறது high pressure ஏரியால இருந்து low pressure ஏரியா நோக்கி தான் வரும். Okay, this is the important thing we want to get in mind regarding this climatology aspect. Okay, இப்போ டெம்பரேச்சர் வந்து நமக்கு இங்க சென்னையில கம்மியா இருக்கிறது காரணம் பக்கத்துல கடல் இருக்கிறது. ஓகே, கடல்ல நல்ல pressure ரொம்ப கம்மியா இருக்கும். pressure கம்மியா இருக்கிற இடத்துல என்ன ஆகும், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, that is the case for சென்னை. ஓகே, இது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. when the climate change. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீல இருக்கிற டெம்பரேச்சர் இப்போ கடல்ல
easier, it's a good conductor of heat. Okay, heat ஓட இத பத்தி இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். கடல் வந்து அதிகமான வெப்பத்தை உள்வாங்கிக்கிறதுனால கடல் ரொம்ப சூடாகுது. ஓகே, சூடு அதிகமாக பிரஷர் கம்மி ஆகுது. ஓகே, இதனால சென்னை ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஓகே, in case of Bangalore அங்க sea மாதிரி ஏரியாஸ் இல்ல, it is a elevated flatland. ஓகே, இந்த இடத்துல டெம்பரேச்சர்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவா கம்மியா இருக்கும். ஓகே, that is in case of Bangalore. ஹில்ஸ்ல போக போக நமக்கு டெம்பரேச்சரோட இதுங்கிறது ரொம்ப சுத்தமா கம்மியாயிட்டு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடும், அதே சமயத்துல பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, it is comparative diagram for pressure and temperature. Okay, that is in case of this live example for the pressure and temperature relations. Okay, now we come to the temperature. நம்ம பூமிக்கு ஒரு நல்ல ஹீட் கிடைக்கணும் அப்படினா it come with only by the sunlight. Okay, sunlight அப்படிங்கிறது sunlight தான் it's a prime source of heat. Heat energy மூணு விதமா நமக்கு வரும். First one is the heat energy is come through three methods. Okay, first one is radiation, second one is conduction, third one is convection. Okay, இப்போ radiation பார்க்கலாம். radiation அப்படிங்கிறது it's எந்த ஒரு மீடியமோட இது இல்லாம டைரக்டா எமிட் ஆகுது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அல்ட்ராவயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், நம்ம கேமரால பார்க்குற இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இது எல்லாமே ரேடியேஷன் வரும். ஓகே, இது எல்லாமே ஹீட்டை கடத்தக்கூடிய ஒரு விஷயம், சன்ல இருந்து டைரக்டா வருது. சன் have the many different kind of radiation like ultra